கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி. கடலூர் மாவட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொகுதி விருத்தாச்சலம் நகராட்சி, மங்களம்பேட்டை பேரூராட்சி மற்றும் 92 ஊராட்சிகள் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது. மாநில தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 227 கிலோமீட்டர் தொலைவிலும், மாவட்ட தலைநகர் கடலூரிலிருந்து சுமார் 67 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. விருதகிரீஸ்வரர் கோவில் மற்றும் கொளஞ்சியப்பர் கோயில் போன்றவை மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து செல்லும் முக்கிய இடங்களாகும். விவசாயமே இத்தொகுதியின் முதன்மை தொழிலாகும். கரும்பு, நெல், முந்திரி ஆகியவை இங்கு அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. இதற்கு அடுத்தபடியாக விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள செராமிக் தொழிற்சாலைகள் 1000க்கும் அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வருகின்றன. ஒரு பகுதியில் NLCயின் பழுப்பு நிலக்கரி சுரங்கமும் அமைந்துள்ளது. 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த தொகுதியில் இருந்தே முதல் முறையாக பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,32,541. இதில் ஆண்கள் 1,17,662 பேர், பெண்கள் 1,14,869 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 10 பேர். இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிகவை சேர்ந்த முத்துக்குமார். விருத்தாச்சலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் குறித்தும், தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் பற்றியும் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எந்த ஒரு அடிப்படை திட்டமும் சரியா செய்ய முடியல. சாலைகளும் சரியா, சாலை வசதி, விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை, விருத்தாச்சலம் ஒரு அரசு கல்லூரி, எந்த கல்லூரியும் மேம்படுத்த முடியல. இது குறித்து ஒரு எம்எல்ஏ கேட்டால் எம்எல்ஏ எதிர்கட்சியாளர்களை தொடர்ந்து நம்ம தொகுதி புறக்கணிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பட்டா வேணும் சார், நாங்கள் ஆஜராகிற இதில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். இடம் நெருக்கடியாக இருக்கும். இடம் நெருக்கடியாக இருந்து எல்லாம் ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுல பட்டா கேட்டுட்ருக்கோம். எத்தனை தடவை கேட்டிருக்கோம். ஆனால் பட்டாலாம் வாங்கி தரலாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் வாங்கி தரல. குடிநீர் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க, சொல்கிறாங்களே ஒழிஞ்சு யாரும் மறுபடியும் யாரும் வரல. வராங்கன்னா வேறு ஏதோ வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்களே. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஏதோ செய்கிறேன்னா எதுவுமே சொல்கிறதில்ல. செராமிக் தொழிற்பேட்டை 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர் வெங்கட்ராமன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அரசாங்கமே ரா மெட்டீரியல் ஃபயரிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2001 இதை மூடிட்டாங்க. 2001க்கு அப்புறம் ஒரு தடவையும் வர அரசியல்வாதிகள்லாம் அந்த செராமிக் தொழிற்பேட்டையை நாங்கள் முன்னேற்றுறோம், இதுக்கு நாங்கள் தேவையான வசதிகள்லாம் செய்கிறோம், கவர்மெண்ட்டே மீண்டும் சுரங்க சூளையை தொடர்ந்து நாங்களே நடத்துகிறோம், ரா மெட்டீரியல்லாம் நாங்களே செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தடவையும் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே அது மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க. விருத்தாச்சலம் சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்தலின் போது தொகுதி மக்களிடம் வழங்கிய வாக்குறுதிகள் என்னவாயிற்று என்று மக்கள் நேரடியாக அவரிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அளித்த பதில்களை பார்க்கலாம். கடந்த சட்டசபை தேர்தலிலே விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட போது விவசாயத்துக்கு தேவையான நீர்நிலைக்கு தேக்க தேவையான தடுப்பணை அமைத்து தருவேன் என்று முதல் கூறியை விடுத்திருந்தார். ஆனால் இதுவரையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை. எனக்கு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கைகள் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் கேப்டன் அவர்கள். அந்த மானிய கோரிக்கைகள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. ஏன்னா தடுப்பணைங்கிறது இது பொதுப்பணித்துறை சார்ந்தது. அந்த கோரிக்கை, மானிய கோரிக்கை பேசும்போது கடைசியாக திரும்பி அதை வலியுறுத்திருக்கேன். அதுக்கான அங்கே ஆதாரங்கள் இருக்கின்றது. அதுலேயும் வலியுறுத்தி பேசியிருக்கோம். 2013 பேசியிருக்கோம். 2014 சட்டம் அந்த பார்லமெண்ட் தேர்தல்னால அப்போ நடைபெறல, அந்த பட்ஜெட் கூட்டம் அப்போ நடைபெறல. முடிஞ்ச பிறகு 2015 தொடர்ந்து 4 முறை இந்த தடுப்பணைக்கும் அதே மாதிரி அந்த அரசு கலைக்கல்லூரி அது அந்த மாதிரி 3 கோரிக்கை முக்கியமாக இது கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அந்த அரசு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்றோம், புரட்சிக்கலைஞர் கேப்டன் வெற்றெடுத்த தொகுதி, தேமுதிக தொகுதி, இதில் செயல்படுத்தக்கூடாத சீரிய எண்ணத்திலேயே அந்த திட்டம் மட்டும் திட்டல. இன்னும் அதுக்கான திட்டங்கள், அதாவது ஒரு பிரிமினரியாக சொல்லுவாங்க, இதை போய் மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படி நிதி ஒதுக்கூடும் தேவையில்லை, எவ்வளோ ஆகுதுன்னு திட்டங்கள் போடணும். அந்த திட்டம் கூட இது வரைக்கும் போடல. ஆனால் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் இதுக்காக பல கட்டங்களில் நாங்கள் என்ன சொல்றது, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்காது அதை பற்றி சட்டசபையில் பேசியிருக்கோம். பீங்கான் தொழிற்சாலை இங்கே நம்ம ஊரில் தான் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. பட் அதுக்கான அந்த பயிற்சி பள்ளி, அதாவது தொழில்நுட்ப பயிற்சி பள்ளி இருக்குது.
அதை மேம்படுத்துகிறோம். மாணவர்களுக்கு, அதில் படிக்கிற மாணவர்களுக்கு அதுக்கு விடுதி இருந்தது. இப்போ அந்த விடுதி மூடப்பட்டு விட்டது முன்பே. திரும்ப அந்த விடுதியை ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அது இது வரைக்கும் செயல்படுத்தலை. அங்கே இருக்க பிரின்சிபல்கிட்ட நீங்கள் இருக்க அந்த குறைகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாம் சொன்னார். மழை பெஞ்சா தண்ணி விழுவும் சார், லேபை கொண்டு போய் சார், லேப்னு ஒன்று என்னவே இல்லைங்க, காம்பவுண்டு சரியில்லை, அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தமாக முடியாச்சு, ஒரு பெயர் பலகை கிடையாது, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் சரியாக கிடையாது, அந்த ஃபர்னிச்சர்ஸ் உட்காந்து அந்த பெஞ்சு சேர்ஸ் சரியாக கிடையாது. உடனடியாக இது சட்டமன்றத்தில் இதுக்கு நம்ம ஸ்பீச் காப்பி எடுக்கலைங்க, கேள்வி நேரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா 10 to 11 கேள்வி நேரம். அந்த கேள்வி நேரத்தில் இந்த டாப்பிக்கை கொண்டு வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தொழில்நுட்ப கல்லூரிக்கு 3 கோடி நிதி ஒதுக்க வேண்டும், நிதி ஒதுக்கி அதுக்கு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும், டேங்க் வசதி, தண்ணீர் வசதி, லேப் ஆய்வு வசதி, ஃபர்னிச்சர்ஸு, தொழில்நுட்ப வசதி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு மிகவும் வலியுறுத்தப்பட்டது. அந்த நேரத்தை வலியுறுத்தப்பட்டு 2012 சிறப்பு நிதியாக 1 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்குனாங்க. எப்போ ஸ்பீச் முடிஞ்சு ஒரு 2 மாதத்துலேயே ஒதுக்குனாங்க. மாணவர்களுக்கு, அந்த தொழில்நுட்ப மாணவர்களுக்கு நாங்கள் நிதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு கல்வியை கற்கின்றனர் சொன்னால் அது நாங்கள் தான் காரணம். நிச்சயமாக அதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். விருத்தாச்சலம் தொகுதி முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். ஸ்ரீதர், தொகுதியின் ஒட்டுமொத்த நிலவரங்கள் என பதிவு செய்யுங்கள். விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் பொறுத்த வரைக்கும் எளிமையானவர் என்ற பெயர் எடுத்திருந்தாலும் அந்த தொகுதியில் இதுவரையும் வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை. காரணம், ஆளுங்கட்சி எம்எல்ஏவால் நிறைவேற்றப்பட முடியாத பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கும் இவர் எப்படி செய்ய முடியும் என்று அந்த பகுதியில் உள்ள வாக்காளர்களே நம்மிடம் கேள்வி வைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த 15 ஆண்டு காலமாக விருத்தாச்சலம் தொகுதி என்பது எதிர்க்கட்சி உறுப்பினர் கையிலே உள்ளது. இதனால் 15 ஆண்டு காலம் விருத்தாச்சலம் தொகுதி என்பது பின்தங்கியுள்ளது. அந்த பகுதியில் பல்வேறு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாத பல பிரச்சனைகள் அங்கு உள்ளது. குடிநீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இதை கூட செய்ய இதுவரைக்கும் யாரும் எங்களுக்கு முன்வரவில்லை. இனிவரும் காலங்களாவது வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அதை செய்வாரா, வருகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் ஆளுங்கட்சி தரப்பாக இருப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அந்த பகுதியில் உள்ளது. இதற்கு காரணம், கடந்த 15 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே அந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். இதனால் 15 ஆண்டு காலம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி என்பது பின்தங்கியுள்ளது. எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக உள்ளது.